என்னடா பண்ணுற? மந்திரி, என்னுடைய மனைவி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். இனி அதற்கு கவலையே தேவையில்லை. என் மனைவி தேம்பி தேம்பி அழுவுற அந்த கஷ்டம் எனக்கு என்னடா ஒரு வேசனம் இருக்குயா? பட்டாசு குட்டி வெடி வெடியா என்ன நிசாசனி? நாரத மகாமுனிவர் நம்முடைய அரண்மனையை தேடி ஓடோடி வந்து நம்மளுடைய பிள்ளை குறையை தீர்க்க தர்க்க யோசனை சொல்லியுள்ளார். என்ன சொன்னா தெரியுமா? பரமனேவ கற்பில் ஊதி சிறக்காத அந்த பரமனே உன்னுடைய கருவில் ஊறி பிள்ளையாக நமக்கு பிறக்க போகிறார். இனி உனக்கு கவலை வேண்டாம். பரமனை நோக்கி கடும் தவம் செய்து உனக்கு நாம் இருவருக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்க போகிறது. மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு செல். பரமனை நோக்கி கடும் தவம் செய்ய போகிறார். என்ன உனக்கு போற? நீ தனித்து போக கூடாது. ஏன்னா நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொன்னீங்க? தனித்து போக கூடாது. அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொன்னீங்க? 5 பேர் தம்பி. நாங்க அண்ணன் தம்பி 5 பேர் உட்கார போய் வீட்டுல இருப்பான். நீ மட்டும் போயிட்டு வரத்தா? யார வக்கால வாங்கிக்காங்க. அதனால என்னுடைய தம்பி பூ பாலகண்டனை இந்த வல்லாளகண்டன் அழைத்ததாக சென்று அதி விரைவாக அழைத்து வா. பூ பாலகண்டன் தமிழ் பூலவரு தமிழ பூராடப்பையா பூராது. பூபாலகண்டன் இந்த வல்லாளகண்டன் அழைத்தேன் என்று அதி விரைவாக அழைத்தோம். வீரமாகத்தானே வல்லாளகண்டன் இருக்க முடியாது. பூபாலகண்டன் இருக்க பூபாலகண்டன் இருப்பார். Yeah.
பாத்தீங்களா அடிச்சாலும் நோடி பண்ற மகாராஜா அடிச்சாலும் நோடி போடுமா பாத்துக்கிறோம் ஒரு கை ஒரு கால் வராது இவன் நொடி பார்த்த பார்த்தா வாங்க வாங்க சப்புங்க கோவம் வந்துருச்சியா கம்மியாச்சு ராஜா அவன் என்ன சொல்றான் நீங்க நின்று பார்த்து நான் எட்டாது கீழே நான் படுத்துக்கிறேன் இப்ப சாப்பிடுறான் மகாராஜர் வந்தாரு அவருக்கு கோவம் தண்ணீர் மாதிரி ஒரு பாட்டு எடுத்து கொடுக்கல ஒரு பாட்டு மகாராஜா கோவம் தண்ணீர் மாதிரி நான் பாட்டு பாட்டமா பாடு ஏரியில தண்ணி இருக்கு மகாராஜா ஏரியில தண்ணி இருக்கு பழம் பழுத்து இருக்கு கொத்தா கொத்தா காய்ச்சி இருக்கு பழம் தோலே வாழை பூவுன்னு சொன்னாங்க நீ எப்ப அந்த வேலை பார்த்த சொன்னாங்க மகாராஜா வாழை பூவுன்னு ஆயத்திருந்தா பூ மாதிரி வச்ச அதுக்குள்ளே அவருக்கு தெரியல சபையை மாத்தலையா எப்பேற்பட்ட சபை இது எதிர்கால சப்பை எதிர்கால சப்பை எந்த கால இந்த காலா எவ்வளோ பையா அது போடால் பார்க்கட்டும் இந்த சபையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் அமைந்திருக்கக்கூடிய கச்சோர் தலைச்சோர் நம்மிலா பெற்றோர் பெட்ரோல் பெட்ரோல்
மாதா பிதா குரு தெய்வம் நான் இந்த வண்ணத்தால் அவங்கள 4 கலரு 4 கலருங்க இதுதான் 4 வரணும் நீங்க ஏய் தமிழ் மொழியாக ஆசாமி சொல்லிச்சு போது இன்னும் விளக்கம் இதானே இந்த கம்யூனிட்டிக்கு தெரியாத ஒரு கூத்தாரு யாரு எவரு அப்படின்னு கூத்தாரு சத்தியமா சொல்றேன் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கெங்கவரம் கிராமத்தை சேர்ந்த அத திண்டுமுட்டி பையன் ராமதாஸ் காசிவேல் மோகன் தெரியுது அந்த கம்யூனிட்டிக்கு என்ன உனக்கு விளக்கம் தெரிவிக்காது நீங்க விளக்கு காட்டிட்டு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க என்ன விளக்கம் நான் பாடுந்த ஒன்று காய் கேட்டது அவனுக்கு கேட்டு பூபால கண்டேன் என்னுடைய நாமதே இருக்கிறது பூபால கண்டேன் நடப்பா அப்படி இருந்தாலும் உங்க வீட்டுல நீங்க 2 பேர் ஐயா நான் வந்து 2 பேர் எங்க வீட்டுல 2 பேருமா 5 பேர் ஐயா 5 பேரா ஆமா யார் யார் மகாராஜா என் அண்ணனாக வரக்கூடிய வல்லாமகன் ஒன்று என்னுடைய நாமதேவம் பூபால கண்டேன் என்னுடைய தம்பி நாமதேவம் மோகன கண்டேன் பிரம்ம கண்டேன் அக்கினி கண்டேன் அப்படி சொல்லக்கூடிய 5 கண்டங்களாக கொடுக்க விட்டேன் எங்களுடைய இந்த 5 கண்டங்களும் ஏன் சூத்தது தான் வருவோம் அப்படி இருந்தாலும் நாங்க எத்தனை பேர் 5 பேர் அல்லவா எங்க அப்பா அம்மா பேருக்கு தெரியுமா சொல்லுங்க சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்ம தேவனுக்கும் அதே சத்தியலோகத்திலே நாட்டியம் புரிவார்கள் யார் யாரு அரம்பை ஊர்வசி அப்படி சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் ஊர்வசி ஊர்வசில நாட்டிய மாதர்கள் அவர்களே அழகில் சிறந்தவர் யார் தெரியுமா அவள் தான் ஊர்வசி அம்மன் ஊர்வசி ஊர்வசி அப்படிப்பட்ட ஊர்வசிக்கு நிகரானவள் யார் தெரியுமா துளோசம்மை பிரம்ம தேவனுக்கும் துளோஸ் என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் நாங்கள் 5 பிள்ளைகள் பயின்றோம் 5 பிள்ளை நீ கேட்கலாம் நீங்களோ அரக்கர் குலமா இருக்கிறீங்க நீங்க எப்படி பிறந்தீங்க கேக்குறியா நீங்க அரக்கர் குலத்தை பிறந்தவங்க ஆமா அவங்களோ தேவலோகத்திலே தேவங்களை அடிக்க முடியுமா ஆமா நடின மாதர்கள் ஆமா அரம்பை ஊர்வசி மேலே அவங்களுக்கு உங்களுக்கு போறதுன்னா எப்படி நம்புறது பிரம்ம தேவனாகப்பட்டவர் சபையிலே அமர்ந்திருக்கிற தருவாயிலே இந்த 4 நாட்டிய மாதர்களும் அந்த சத்தியலோகத்திலே நாட்டியம் புரிந்தார்கள் அப்படி நடின புரிந்திருக்கிற தருவாயிலே என் தந்தையாகப்பட்டவர் யார் மீது அரம்பை மீது மோகம் கொண்டார் குலோத்தமை மீது மோகம் கொண்டார் அப்படி குலோத்தமை மீது மோகம் கொண்டு தருவாயிலே பார்த்தார் குலோத்தமை என்னடா இது இவரோ ஒரு படிக்கக்கூடிய ஆளு கற்பை சூறையாடு போல அவரு படிக்கக்கூடிய ஆளு அவருக்கு நம்ம மேல ஆசை வருகிறது அப்படி என்று ஞானத்தால் பார்த்தார் குலோத்தமை அப்படி பார்த்த உடனே சரி அவருக்கு நம்ம மேல ஆசை வந்துட்டா ஆசை வந்து விட்டது அதற்கு மேல இந்த சபையில நம்ம இருக்க கூடாது இருந்தால் அப்படி என்று இருந்தால் நம் கற்பை சூறையாடி விடுவார் அப்படி என்று அந்த சபையை விட்டு விலகி சென்றார்கள் அப்படி விலகி சென்ற தருவாயிலே திருமதியான மட்டவர் அதை பின்தொடர்ந்து சென்றார் அப்படி விடவே இல்லை இந்த அம்மா எங்க போனாங்க தெரியுமா
கைலாயத்துக்கு போனாடா. ஆஹா. கைலாயத்துக்கு போனவனே கைலாயம் போனவனே. ஏய். அவன் அம்மா கைலாயத்துக்கு போனவனே பிரம்மதேவனும் தொடர்ந்து போறான். பின்தொடர்ந்து ஓடுகிறார். ஆமா. அப்படி பின்தொடர்ந்து ஓடி தருவாயிலே கைலாயத்தில் இருக்கக்கூடியது யாரு? பரமமூர்த்தி. பரம கடவுளும் உமா மகேஸ்வரி. ஆமா. ஆனா இருக்கிற சிம்மாதனத்திலே 2 சிம்மாதனமா பரிசுத்தமான சிம்மாதனமா. அது எந்தெந்த சிம்மாதனம் தெரியுமா? கைலாயத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி அம்பலம் ஒன்று, மற்றொன்று தெரியுமா? ஏக ஆண்டு வரக்கூடிய பாவனையர் தெரியுமா? அவரு அமர்ந்தார் அந்த சிம்மாதனம். இந்த 2 சிம்மாதனம் பரிசுத்தமானது. அந்த வெள்ளி அம்பலத்தில் ஆசைப்பட்டு விட்டார். வெள்ளி அம்பலத்தை பார்த்தவுடனே இந்த அம்பலத்தில் நம்ம நாம அமர வேண்டும். ஒரு நாள் அது அமர வேண்டும். அப்படி என்று எப்பா 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 மாலியே இந்த சிம்மாசனத்திலே ஒரு நாள் நம்ம அமர்ந்தால் இத ஆசைப்பட்டு விட்டார். ஆனா அந்த நேரத்துல உமா மகேஸ்வரிக்கும் பரம கடவுளுக்கும் வாக்கு வேதங்கள் ஏற்பட்டு பரம கடவுள் பணியாற்றி சென்று விட்டார். அப்படி இருந்தாலும் உமா மகேஸ்வரிக்கு என்ன வேலை? தினந்தோறும் பரம பூஜை செய்வது வேலை. அதனால மலரும் தளரும் கொண்டு வந்து தமிழ் மலரும் தளரும் கொண்டு வந்து பரம பாதத்தில் வைத்து வணங்குவது வழக்கம். அன்ற தினத்திலே பரம கடவுளாக வட்டவர் படியலக்க சென்று விட்டார். அங்க இருந்தது யாரு? அங்க இருப்பது பிரம்மதேவன். அந்த அரமை மேல ஆசைப்பட்டு பிரம்மதேவன் அங்க இருக்கிறார். பிரம்மதேவன் அந்த சிம்மதேவத்தில் அமர்ந்தார். மலரும் ஜலரும் எடுத்து வந்து முடிந்த செல்ல நிமிராத பாதத்தை வணங்கி, ஏனென்றால் படி அடக்கும்படியான பரமமூர்த்தி படி அடைந்து விட்டு வந்து விட்டார். அவருடைய கால்கரைகளை சுத்தம் செய்து அவருடைய பாதத்தை படிய வேண்டும். அவர் பாதத்தை படிந்தார். அவருடைய படிவின்ற தருவாயிலே ஆஹா என்ற அகந்தியோடு முன்னரே சிரிப்பு சிரித்தார். அப்படி சிரிக்கின்ற தருவாயிலே பார்த்தா உமா மகேஸ்வரி, அடே பிரம்மதேவா, என் மன்னவர் என்று தான் தெரியாமல் உன் பாதத்தை படிந்து விட்டு பூஜை செய்து விட்டேன். எனக்கு மருமகனாக இருக்கக்கூடிய நீ சிரித்தாய் அல்லவா? இந்த அம்பலத்திலே அமர்ந்ததும் அல்லாமல் இப்போ உன்னை ஒரு கை பார்க்கிறேன். அப்படி என்று பரம கடவுளிடம் உரையாடினார். பரமேசா, இருந்தால் உனக்கு 5 சிரம் இருக்கிறது. என்றால் உனக்கு 5 சிரம் இல்லை என்றால் அவனுக்கு 5 சிரம். இருந்தால் உனக்கு 5 சிரம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிரம்மதேவனுக்கு 5 சிரம் இருக்க வேண்டும். பார்வதா, ஏன் இந்த வார்த்தை கூறினார்? என்ன வார்த்தை? அப்புறம் நடந்ததெல்லாம் அந்த அம்மா சொல்லிச்சு. 5 சிறைகள் கொண்டு இருக்கு சொல்லிட்டு நான் பார்த்து வணங்கி விட்டேன். ஆனால் ஒரு மைத்துனாக பிரம்மதேவனாகப்பட்ட மருமகனாக அடுக்கபடியான அவன் பார்த்து வணங்கி விட்டேன். அப்படி இருந்தாலும் அவன் பார்த்து கொய்ய வேண்டும். அப்படி என்று அவரை சிரத்தை கொய்ய வேண்டும் என்று உரையாடினார். பரம கடவுளாக வட்டவர் அவர் சிரத்தை ஒரு சிரத்தை கொய்து விட்டார். அந்த சிரத்தை கொய்த உடனே அந்த சிரத்தை அது இருக்கபடியான அந்த மூலகத்தை யார் போனது? அங்கு இருப்பது பிரம்மதேவனுக்கு பயந்து கொண்டு மூலகத்தை ஓடினார். அந்த தலையை ஒண்டி எடுத்து இது என்ன ஒரு அழகாக இருக்கு என்று அந்த தலையை எடுத்து ஒரு முத்தம் கொடுக்குவோம். அந்த தலையில இருந்து ஒரு சொட்டு கீழே விட்டார். பரமமூர்த்தியாகப்பட்டவர் பிரம்மதேவனுடைய சிரசை அறுக்க அந்த சிரமாகப்பட்டது பூலோகத்தில் வீழ, அந்த நேரத்தில் துலோர்தமையாகப்பட்டது பிரம்மதேவனுக்கு பயந்து பூலோகம் ஓட, இந்த சிரமாகப்பட்டது துள்ளி அங்கே போய் வீழ, அந்த சிரசை எடுத்து மூஞ்ச பார்த்த உடனே இந்த சிரசுக்கே இவ்வளவு அழகா இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாங்களாம். இந்த சிரசே அழகா, இதுல இருக்கக்கூடிய கண்டங்கள் அனைத்து நாம் பார்த்தால் உடம்பில் இருக்கக்கூடிய உருவங்கள் எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அப்படி என்று அந்த நேரத்திலே காமவினை தீரவில்லை அந்த அம்மனுக்கு. அந்த அம்மையார வட்டவர் அள்ளி எடுத்து முத்தம் அளிக்கவும் அந்த அதிலிருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்த உடனே
ரிஷிப்பிண்ட ராத்தங்காமல் 3 நாளிலே இந்த பூபாலக்கண்டன் தோன்றினார். வல்லாளக்கண்டன் தோன்றினார், அடுத்தது பூபாலக்கண்டன் தோன்றினார். அப்படி இருந்தாலும் என்னுடைய பிறந்த வரலாறு தெரிந்தாலும் இந்த சாமிக்கு சபைக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு மற்ற விடத்தை சொல்லிக்க ஐயா பேரோ அப்படி இருந்தாலும் காலம் கடமை பொன் போன்றது. எண்ணத்துக்கு முன்னேறக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஒன்று தம்பி வளர பெரியாயி அம்மன் அம்மனுடைய வாத்திற்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர் கவுன்சிலர் வார்டு மெம்பர் விழா பிரிவினர் மற்றும் நம்ம தமிழ் வழங்கினார் பற்றியா ஐயாவுடைய வாத்திற்கும் பிரகாசண்ணன் அவருடைய பாத்திற்கும் இருக்கக்கூடிய கோயில்பட்டை சேர்ந்த ராமராஜ நாடக ஆசிரியர் அவருடைய பாத்திற்கும் நம் கம்பெனி இருக்கக்கூடிய சிறப்பு நடிகர் அவருடைய பாத்திற்கும் ஒன்று தெரியாதவர் இந்த சிறு பிள்ளை. ஒரு கோடி வணக்கம். நம்ம கற்றவர் கிடையாது, கற்காதவர்கள் கிடையாது. ஏதோ நம்ம கைமண் அளவு, கற்காதது உலக அளவு. நம்ம சித்தருக்கு ஏற்றவாறு ஏதோ நம்ம முன்னோர்கள் ஆடி அதை பார்த்து நம்ம ஆடி கூத்தாடி நம்ம பார்த்தா நம்ம ஒன்றும் புரிய நாடகம் நம்பியதில்லை. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என் அண்ணன் ஏதோ காரணம் தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் நான் தனிமையாக போகக்கூடாது. என் மனைவி நான் ஒரு பிடி சோறு இல்லைனாலும் இருப்பேன் ஐயா. என் பொண்டாட்டி இல்லைனாலும் என் பொண்டாட்டி எல்லாம் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அந்த உரத்திலே என்னுடைய பேர் அது பூபாலகண்டன், என் மனைவி பேரு பூவரசி. அந்த புறத்திலே பூவரசி இருப்பார். நான் அழைத்தேன் என்று போனமா பூபாலகண்டன் பூவரசி யாரு
பாடு